அருமையான இந்த நாளில் காலை பொழுதிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற செம்பொருள் கனி தரும் முதியோர், த ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் த எல்டர்ஸ். அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் எல்டர்ஸ் சண்டே அல்லது முதியோர் ஞாயிறு என்று கொண்டாடும்படியாக திருச்சபையானது நம்மை அழைத்திருக்கிறது. இந்த நாளிலே கனிதரும் முதியோர் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே சற்று நேரம் வேத வசனங்களை தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதிகளை நாம் துணை கொண்டு சற்று நேரம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 92வது அதிகாரம் 13-15 வசனங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று அருமையான சங்கீதக்காரர் இங்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு அருமையாக யாரை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறது என்பதை நாம் சற்று நேரம் தியானிப்போமானால், அங்கே 12வது வசனத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று எழுதியிருக்கிறது. நீதிமானை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்று சொல்லும்போது நாம் இன்றைக்கு அதை இறை மக்கள் என்று எடுத்துக்கொள்வோம். இறை மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து தான் அருமையாக சொல்லியிருப்போம். குறிப்பாக கடைசி வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? முதிர் வயதில் கனி தருவது, முதிர் வருவதில் கனி தருவது என்பதை குறித்து தான் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டுகிறோம். கனி தருகிறது என்றால் என்ன? கனி தருகிறது என்ற உடனே நாம் பல்வேறு கனிகளை குறித்து நாம் ஆராய வேண்டியதில்லை. குறிப்பாக இங்கே கனி தருவது என்று சொன்னால் பயனுள்ள வாழ்வு, பயனுள்ள வாழ்வு வாழ்பவர்கள், வாழ்தல், பிரயோஜனமான வாழ்வு என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை வயதாகிவிட்டால் குடும்பத்திலே, நமது சமுதாயத்திலே அவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று பட்டம் கட்டி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்வேலிட்ஸ், வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை இன்வேலிட்ஸ் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய கதை முடிந்து விட்டது என்று ஒரு சாப்டர் எழுதி அவர்களை முடித்து தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது இன்னும் முடியவில்லை, சாப்டர் முடியவில்லை. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருக போகிறார்கள், மட்டுமல்ல முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறார்கள் என்று அருமையாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். முதியோர்களுக்கு ஒரு நற்செய்தி இல்லை, முதியோர் வயசானவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது உங்கள் கதை இதோடு முடிந்தது என்று உலகம் சொல்கிறது. ஆனால் இந்த வேதம் சொல்கிறது முடியவில்லை, முடியவில்லை, உங்கள் கதை முடியவில்லை, அது தொடர்கிறது. நீங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீ முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையானவர்களாக இருக்க போகிறீர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை முதிர் வயதானவுடனே நம்ம கைகள் கால்கள்லாம், ஒரு கையெல்லாம் பார்த்தா அப்படி கரடு முரடாக ஆகி போயிருக்கிறது இல்லை? இளமையானவர்களுடைய கரங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுடைய கரங்களை பார்த்தா அது காய்ந்து கரடு முரடான கைகள் கால்களை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, நரைத்த தலையை நாம் பார்க்கிறோம், வெள்ளை முடி, எல்லாம் நம்ம பிளாக் அடிச்சிட்டோம் எல்லாரும். இருந்தாலும் அந்த நரைத்த தலை வந்து விடுகிறது முதிர் வயதான உடனே. கண்களிலே ஒளி குறைந்த தன்மை, கண்களிலே ஒளி குறைந்த தன்மை, காதுகளிலே கொஞ்சம் சத்தம் கேட்காத தன்மை, இப்படி பல்வேறு காரியங்களை முதிர்வதில் நாம் அனுபவிக்கிறோம். அதனாலே வாழ்க்கையிலே முதிர் வயது முதிர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பதை நாம் இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உடலில் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா காய்த்து போயிருக்கிற கைகள் அவர்களுக்கு சொந்தக்காரர்கள், காய்த்து போயிருக்கிற கைகளுக்கு சொந்தக்காரர்கள். அது எதை காட்டுகிறது? முதியவர்களுடைய கடினமான உழைப்பை காட்டுகிறது. கைகள்லாம் ரொம்ப கரடு முரடாக இருந்ததுன்னா அவர்கள் கடினமாக உழைத்தவர்கள் என்பதை அது காட்டுகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, நரைத்த முடி, வெள்ளை முடி என்றால் அது அவருடைய அனுபவத்தை அங்கே நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, அந்த
அவருடைய வாழ்வு, ஒளி குறைந்த கண்கள், அவருடைய உடல் தன்மை, பலகீனம், அதை பார்க்கும்போது அவருடைய தியாகத்தை அது குறிப்பிடுகிறது. ஒளி எப்படி ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கேண்டில் ஆனது அது கடைசியில முடியும் போது அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது அணைந்து போகுமோ, அப்படிப்பட்ட ஒளி குறைந்த நிலைமையிலே அவர்கள் தியாகத்திற்கு அடையாளமாக, தன்னையே தியாகம் செய்ததுக்கு அடையாளமாக இந்த முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எனவே இன்னும் நாம் முதியவர்களை அவர்கள் ஒன்றுமில்லை, அவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் அதோடு வைத்து விடாமல், அவர்கள் நமக்கு பயனுள்ளவர்களாக வாழுகிறார்கள், அவர்கள் நமக்கு பயனுள்ளவர்களாக தொடர்ந்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அப்போ மரங்கள் போல, அதை தான் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் அருமையாக சொல்கிறார். அந்த முதிர் வயதில் வரையும் கனி தருகிறவர்கள் எந்த மரத்தை பொறுப்பாகலாம்? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்கிறது. ரெண்டு மரமே செழிப்பான மரங்களாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக பலஸ்தீனா தேசத்திலே அவர்கள் குறிப்பிடும்போது கேதுரு மரங்கள், சீடர் ட்ரீ என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த மரங்களை எல்லா வகையான பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துவார்கள். அது நீண்ட நாள் வாழக்கூடிய மரமாக அது இருக்கிறது. ஆகவே அந்த மரத்தின் பேரை எங்கே சொல்லியிருக்கிறது. ஒரு அதிசயம் என்னென்னா, வேத புத்தகத்தில் எங்கே குறிப்பிடும்போது நம்ம நாட்டில் நம்ம ஏரியாவில் இருக்கிற மரத்தை குறித்து அவர்கள் அருமையாக அங்கே சொல்லியிருக்கிறார்கள். நீதிமான் பனையை போல் செழித்து. பனைன்னு சொன்னால் தமிழ்நாடுன்னு சொன்னாலே அது பனைக்கு, பனை மரத்துக்கு அடையாளமான ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டிலே தென்பகுதியில் இருக்கிற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் நிறைய இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற பகுதிகள், மற்றிலும் தஞ்சாவூர், திண்டுக்கல், இன்னும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கூட பனை மரங்கள் அதிகமாக உண்டு என்று புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஸோ இந்த பனை மரங்கள் அதோடைய தன்மை என்னென்னா, என்ன வறட்சி வந்தாலும் சரி அது காய்ந்து போகாத தன்மை உடையது, அதிக பயனுள்ள மரமாக இருக்கிறது. பனை மரங்களுடைய பயன் என்னென்னா, ஒரு பட்டியலே போடுகிறார்கள். அங்கே போட்டு மனுக்குலத்துக்கு எப்படி அது உதவியாக இருக்கிறது என்று அங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த பனை மரங்கள் நீண்ட நாள் வாழக்கூடியவர்களாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பனை மரம் அப்படியே தான் இருக்கிறது. நாம் மறைந்து போகிறோம், ஆனால் பனை மரங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்வதை நாம் நாட்களில் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட மரங்களுக்கு, பிறருக்கு பயனுள்ள கனிகளை தருகிற மரங்களுக்கு ஒப்பிட்டு இங்கே அருமையாக சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கும். சரி, இப்படி இந்த மரங்களை குறித்து தான் இயேசு சுவாமி என்று நாம் வாசிக்க கேட்ட அருமையான நற்செய்தி பகுதியிலே அருமையாக சொல்கிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று தன்னுடைய மலை பிரசங்கத்திலே இயேசுவாமி அருமையாக சொல்கிறார். இன்று குறிப்பாக எல்லாரையும் தான் இயேசுவாமி சொல்கிறார். குறிப்பாக இந்த நாளில் நாம் முதியோரை பற்றி நாம் தியானிக்கிறதுனால இந்த முதிர்ந்த வயதில் கூட நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை முதிர் வயதிலே பல்வேறு பலகீனங்களால் பயங்கர கசப்பான வாழ்வு, மனதிலே போராட்டங்கள், பல்வேறு சிந்தனைகள், மரணத்தை குறித்த யோசனைகள், விசுவாசத்திற்கு அங்கே ஒரு கேள்விக்குறி, இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் கடவுள் சொல்கிறார், நீங்கள் முதிர் வயதிலும் பயனுள்ளவர்களாக வாழப்போகிறீர்கள், நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாக இளமையாக வாழப்போகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வகையிலே முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் எவ்வகையிலே இப்படி அவர்கள் பயனுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற நான் விரும்புகிறேன். முதிர் வயதில் கூட எவ்வாறு பயன் தர முடியும் என்பதை சற்று நேரம் நான் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது பாருங்க, முதிர் வயதானவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எவ்வாறு அவர்கள் பயனுள்ளவர்களாக வாழ முடியும். கனிதரும் வாழ்வு. கனின்னு உடனே நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவின் கனி அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இன்று நாம் இப்படி 2 விதமாக பிரித்து கொண்டு சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ முதலாவது பாருங்க, விடுதலை வாழ்வுக்கு உதவி செய்வது, விடுதலை வாழ்வுக்கு உதவி செய்யும் பணி, அதுதான் முதியோருடைய
கனிதரும் வாழ்வுக்கு அடையாளமாக எங்க சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று நான் வாசிக்கிட்ட பகுதியிலே ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அதே சமயம் நான் உங்களுக்கு இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். மோசே என்பவரை குறித்து நாம் தியானிப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். மோசே பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. மோசேனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் என்ன நடந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சரி, மோசே அவரோட பெரிய ஊழியத்தை செய்தார் இல்லை? மோசே என்ன அவருடைய முக்கியமான பணி என்ன? மோசேனுடைய முக்கியமான பணி இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசமான கானான் தேசத்தில் கொண்டு விட்ட பணியை அவர் செய்தார். அந்த பணியை தான் அவர் செய்தார். அது விடுதலை வாழ்வுக்கான பணி. இந்த பணியை அவர் செய்ததுக்கு தொடங்கும் போது அவருடைய வயது என்ன தெரியுமா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தொடங்கிய போது அவருடைய வயது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதா இருந்தது. மோசே ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு வயசு எத்தனை? 80 வயது. மோசே ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு 80 வயது. மோசே மரணம் அடைந்த போவதற்கு என்ன வயது? உபாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம். இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்குவரத்துமா இருக்கக்கூடாது. பலகீனமான நிலைமையிலே 120 வயதிலே அவர் மரித்தார்ன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 80 வயதிலிருந்து 120 வரைக்கும் தான் மோசேனுடைய ஊழியம். அப்போ மோசேனுடைய அவரோட ஊழியம் எந்த காலத்தில் நடந்தது? அவருடைய முதிர்ந்த வயதில் தான் நடந்தது என்று பார்க்கிறோம். முதல் 40 வருடத்தை மோசே எங்கு கழித்தார்? அரண்மனையிலே கழித்தார். மோசே எப்படி பிறந்தார், அந்த ராஜாத்தை எப்படி அவர்களை எடுத்துக்கொண்டு வளர்த்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மோசே தன்னுடைய முதல் 40 வயதை அவர் அரண்மனையிலே கழித்தார். 2வது 40 வயதை அவர் வனாந்தரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர் கழித்தார். 3வது 40 வயதை தன்னுடைய முதிர் வயதான காலத்திலே தான் அவர் இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய குடும்பத்தாரை அவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த விடுதலை நோக்கி வழி நடத்துகிற இந்த ஊழியம் அவர் முதிர்வான காலத்தில் செஞ்சதுதான். நாம் கூட இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், நம்மில் முதியோர் எல்லாரையும் சொல்லலை, ஒருவேளை என்ன ஏன் முதியோர் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வயது முதிர்ந்தவர்களை சொல்லுகிறேன். நாம் கூட இன்றைக்கு ஒருவேளை வயதாக இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வீட்டில் எனக்கு ஒன்றுமே இல்லை, வெளியில் எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே எனக்கு மதிப்பும் இல்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இந்த வயதில் தான் நான் உன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிலைக்குள்ளாக நான் வழி நடத்துகிறேன். உன் குடும்பத்துக்கு விடுதலை வாழ்வுக்கு ஆலோசனை சொல்லுகிறவளாக குடும்பத்தை வழி நடத்துகிறவராக நான் வைக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறவராக இருக்கிறார். அன்று மோசையை தெரிந்து கொண்ட கடவுள் இன்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ கடவுளோடு அதை செய்வதற்கு மோசே என்ன செய்தார் பார்த்தா, கடவுளோடு அவர் வைத்திருந்த உறவு இல்லை. மோசே பைபிளில் பார்த்தீங்கன்னா கடவுள் அநேக தரம் மோசையோட பேசுகிறதை பார்த்தா, நிறைய வசனங்களை பார்த்தா பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி என்று அவர் கடவுளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மோசையோடு பேசுகிற தருணங்களை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். காடுகளிலே, மலைகளிலே, கடலிலே, ஆறுகளிலே, வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே மோசே கடவுளுடைய பிள்ளைகளை கானானை நோக்கி ஒரு வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகள், மகிழ்ச்சியிலே, அழுகையிலே, கோபங்களிலே, விரக்தியிலே, கசப்பான அனுபவங்களிலே, எல்லா சூழ்நிலைகளிலும் மோசே கடவுளுடைய ஜனங்களை அவர் வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். எப்படி அது கிடைத்தது? கடவுளோடு அவர் வைத்திருந்த உறவு, மக்களோடு அவர் வைத்திருந்த உறவு. அவர் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு பாலமாக, இணைப்பாக மோசே செயல்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய திருச்சபையில் இருக்கிற முதியோருக்கு நான் சொல்லுகிறது தான், நீங்கள் முதியோர் என்றால் ஒன்றும் அல்லாதவர்கள் அல்ல, பிரயோஜனமற்றவர்கள் அல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தை, திருச்சபையை, உங்களுடைய சமுதாயத்தை விடுதலைக்கு நோக்கி வழி நடத்துகிற பொறுப்பை கடவுள் உங்களுக்கு தந்துகிறார். ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்க வேண்டும். இல்லை, உறவு நன்றாக இருக்க வேண்டும். இது நான் வாசிக்கிட்ட பகுதியில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிட்டோம்ல, கடவுள் ஆபிரகாமை முதலாக அவருக்கு அழைத்த போது அவருக்கு வயது என்ன? 75.
75 வயதிலே நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து போனார் ஆபிரகாம். என்ன என்று அவர் மறுமொழி எதிர்த்து பேசவே இல்லை, உடனே புறப்பட்டு போனார். அவருக்கு இஸ்மாயில் என்ற முதல் மகன் பிறந்த போது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? 86 இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். திரும்பவும் கடவுள் அவரிடத்தில் பேசினார். இன்னும் நான் வாசிக்கிட்ட பகுதியில் அந்த வசனத்தில் கடவுள் பேசும்போது ஆபிரகாமுக்கு வயது 99. 99 மீண்டும் சொல்கிறார், கடவுள் பேசுகிறார் ஆபிரகாமோடு. ஆபிரகாம் முற்றிலுமாக கடவுளுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம், கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமை, அதைத்தான் இன்று இந்த வேத வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நாம் வயது முதிர்ந்தவர்களாக குடும்பத்திலே திருச்சபையில் காணப்படுகிறோம். அப்போ நாம் கடவுளுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை நம்முடைய பலகீனங்கள் சோர்வினங்களை பார்த்து, நம்முடைய சோர்வுகளை பார்த்து, நமக்கு குடும்பத்தில் இருக்கிற நிலையை நாம் எண்ணி வருந்தி கொண்டு கடவுளை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக முதியோர் அப்படிதான் நாம் இருக்கிறோம். என்ன என்று சொன்னாலும் அவர்கள் எரிச்சல் அடைகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இல்லை, அவர்களுக்கு அநேக பலகீனங்கள், அநேக மன அழுத்தங்கள், மன பாரங்கள், கஷ்டங்கள், பலகீனத்தை குறித்த வேதனைகள், அதை நினைக்கிற உடனே அவர்கள் அநேகர் விசுவாசத்துக்கே அவருடைய விசுவாசத்துக்கே கேள்விக்குறி வரக்கூடிய அளவுக்கு அநேகர் இன்று புலம்புகிறதை, அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வேத வசனங்கள் நம்மை இன்று ஆற்றுகின்றன, தேற்றுகின்றன. எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கடவுளோடு நல்ல உறவு கொள்ளுகிறவர்களாக வாழும்போது நிச்சயமாக நாமும் இந்த நாட்களிலும் அருமையான முதியோர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துக்கு, நாம் வாழ்கிற சமூகத்துக்கு, திருச்சபைக்கு அவர்களை வழி நடத்துகிறவர்களாக நாம் வாழ முடியும், நாம் வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒன்றைய கடவுளுடைய சித்தத்தை செய்வதிலே நாம் உறுதியாக இருப்பதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சித்தத்தை செய்கிறோமா? நம்முடைய விருப்பத்தை நடக்கவில்லை என்று நாம் எரிச்சலோடு காணப்படுகிறோம். அப்படிதானே? இன்னும் முதியோர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்வை குறித்து, தங்களுடைய பலகீனத்தை குறித்து, உடல் வேதனையை குறித்து, தங்களுடைய கையறு நிலையை குறித்து அவர்கள் வருந்தி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கடவுள் சித்தத்தின்படி செய்யும் போது அவர்களை ஆண்டவர் புஷ்டியும் பசுமையுமாக வைத்திருப்பார், அவர்கள் தங்கள் குடும்பத்தை திருச்சபையை வழிநடத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே, கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே, இயேசுவல்லால் ஆசையின் பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவராதரவே ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவே, தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே ஆனந்தமா. கர்த்தரின் சித்தம் செய்திட அனுதினமும் நம்ம அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவை எனக்கு கடவுளை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இந்த முதிய வயதான காலத்திலே நான் கடவுளை பற்றி கொள்வேன், அவரை இல்லாமல் எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை, அவருடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மீண்டும் நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக கடவுள் நம்மை இன்னும் குடும்பங்களிலே மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துவார், நம்மை பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பாருங்க, நற்செய்தி பணிக்கு தியாகம் செய்வதற்கு நம்மை அழைக்கிறது. இந்த முதிர் வயதிலே கனி கொடுப்பது என்றால் என்னன்னா, நற்செய்தி பணிக்கு நம்மை தியாகம் செய்வதற்கு, ஒரு தியாகம் செய்வதற்கு. தியாகம் செய்வதாக இருந்தால் ஏதோ குறைஞ்ச வயசுல இயேசுவை போல் குறைந்த வயதிலே தான் தியாகம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. முதிர்ந்த வயதில் கூட நாம் கடவுளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் மீட்புக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக,
அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நாம் பிரயோஜனமாக வாழ முடியும். அதற்கு நம்மை நாமே தியாகம் செய்வதற்கு தான் இன்று அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இன்று நாம் வாசிக்கிறோம். பிலமோனின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலமோன் 1வது அதிகாரம். ஆம், 8வது வசனம் போதும். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் பவுலை பற்றி நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதன் என்பது நமக்கு தெரியும். ஒரு பெரிய சொல்லனா ரவுடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் அப்படிதான் சொல்லுவோம், இவன் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முரடனான மனிதனாக வாழ்ந்து வந்தவர் இன்று அவர் பவுலாக மாறினவுடனே அவர் கடவுளுடைய ஊழியக்காரராக மாறிவிட்டார். அங்கே ஓடினார், இங்கே ஓடினார், பல தேசங்களுக்கு ஓடினார், கடலில் பயணம் செய்தார், பல்வேறு ஊழியங்களை செய்தார், புறஜாதிகள் மத்தியிலே திருச்சபையை ஸ்தாபித்தார், அவர் செய்த கணக்கில் அடங்காத பணிகளை செய்தார். இன்று என்ன ஆச்சு பவுலுக்கு? அவர் முதிர்ந்த வயதாக உள்ளவராக அங்கே இருக்கிறார். வயது ஆகிவிட்ட பவுல் வயதான நிலைமையில எங்கே இருக்கிறாராம்? ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையிலே அவர் உள்ளே இருக்கிறார். கட்டப்பட்டவனாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா அரெஸ்ட் பண்ணப்பட்ட நிலைமையிலே, கைது செய்யப்பட்ட நிலைமையிலே 3 நிலைமை, கையறு நிலை, அவருடைய நிலைமை முதிர்ந்த வயதுள்ள பவுல், சிறைச்சாலையிலே வாழுகிற பவுல், மரண தண்டனை விதிக்கப்பட்ட பவுல். மரண தண்டனை விதிச்சாச்சு, எந்த நேரத்திலும் மரண தண்டனை வழங்கப்படலாம். அந்த நிலையிலே சிறைச்சாலையிலே இருக்கிறார். அப்பொழுது எழுதுகிறார் ஒரு கடிதத்தை. அந்த கடிதத்தை பாருங்க. இதுதான் இன்றைய தினம் முதியோராக இருக்கிற, முதியோர்னு வயசானவங்களை மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அனுபவத்தில் முதிர்ந்த நம்ம குடும்ப தலைவர்கள் எல்லாருக்கும் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் அவர்? அங்கிருந்து எழுதும்போது பிலமனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பிலமன் ஒரு பெரிய பணக்காரர். அவரிடம் ஒனேசிமு என்ற ஒரு ஒருமையான அடிமை ஒருத்தர் பணி செய்தார். பணி செய்யும்போது ஒரு செய்யக்கூடாத செயலை செய்துவிட்டு அவர் தப்பித்து ஓடிவிட்டார் அந்த நேரத்தில். ஆனால் அவர் பவுலிடம் வந்து சேர்ந்து அவர் கடவுளுடைய மனிதனாக மாறிவிட்டார். ஒனேசிமு கடவுளுடைய மனிதனாக மாறிவிட்டு அவர் ஊழியக்காரராக மாறிவிட்டார். இன்று பவுல் பிலமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் ஒனேசிமுவை திரும்ப உன்னிடத்துக்கு அனுப்புகிறேன். முதலாவது நீர் அவர் என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். முதிர்ந்த வயதிலே இப்படிப்பட்ட பணிகளை தான் நம்முடைய குடும்பத்திலே செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏதோ வயசாயிருச்சு, நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளை ஒதுக்கி விட்டார்கள், ஓரங்கட்டி விட்டார்கள் என்று இல்லாமல் நல்ல குடும்பத்தின் நன்மைக்கு, குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு, திருச்சபையின் நல்வாழ்வுக்கு சில ஆலோசனைகளை செல்வதற்கு, கடவுளுடைய அன்பை பிரதிபலிப்பதற்கு, அன்பை மன்னிக்கும் பண்பை, அன்பை நாம் சொல்வதற்கு, மன்னிக்கிற பண்பை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தியாகம் செய்வதற்கு தன் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் அங்கே பவுல். சிறைச்சாலையில் இருக்கிறார். அடுத்து என்ன தேதியில் டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க பவுலுக்கு, என்னைக்கு மரண தண்டனை சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட சொல்லி தன்னையே தியாகம் செய்த ஒரு மனிதராக அங்கே காணப்படுவதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனம். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனனை போலானேன், எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாரும் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ரட்சிக்கும் படிக்கு, எப்படியாவது ஒரு சிலருக்கு நல்ல செய்தியை சொல்லப்படிக்கு, எப்படியாவது ஒருவருக்கு நல்வாழ்வு தரும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாரும் ஆனேன். நான் என்னையே அர்ப்பணித்திருக்கிறேன். என்னையே முதிர்ந்த வயதிலே சொல்கிறார் பவுல். அவர் நல்ல உடல்ல நல்ல பலம் இருக்கும்போது ஓடி ஆடி அலைந்தார், ஊழியம் செய்தார், திருச்சபைகளை ஸ்தாபித்தார், ஒவ்வொரு திருச்சபைக்கும் போய் விசிட் பண்ணார், எல்லாம் செய்தார். ஆனால் இன்று முதியவர் ஆகிவிட்டார், சிறைச்சாலையில் இருக்கிறார், மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியாக அங்கே இருக்கும்போது அவர் சொல்லுகிறார்,
பவுல் அதுக்கு முன்னாடி சொன்னது, அவர் தன்னை எப்படி தியாகம் பண்ணியிருப்பார், எப்படியாவது ஒரு சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் பண்ணேன். பலவீனம் இருக்கணுமா, நானும் அவங்களை போல ஆனேன். ரொம்ப சுகவீனராக இருக்க வேண்டுமா, நான் சுகவீனனை போலானேன். யூதருக்கு அறிவிக்க வேண்டுமா, நான் யூதனை போலானேன். கிரேக்கனுக்கு அறிவிக்க வேண்டுமா, நான் கிரேக்கனுக்கு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஒரு சிலருக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும். எப்படியாவது ஒரு சிலரை நான் நீதிக்கு உட்படுத்த வேண்டும். எப்படியாவது ஒரு சிலரை நான் ரட்சிப்புக்கு நேரம் வழிநடத்த வேண்டும். அதற்காக நான் என்னையே தியாகம் செய்திருக்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பவுல் முதிர்வதில் என்ன செய்தாரோ அதே காரியம்தான் இன்று நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. நாம் நம்முடைய குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக, குடும்பத்தின் ஆவிக்குரிய நன்மைக்காக, திருச்சபையின் நல்வாழ்வுக்காக, திருச்சபை மக்களின் ஆவிக்குரிய நன்மைக்காக நம்மையே தியாகம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். வயசாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நான் வீட்டில் அடைந்து கிடப்பேன் என்பதல்ல. என்னை யாரும் சீண்ட மாட்டார்கள், என்னை யாரும் தேட மாட்டார்கள், என்னை யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள், நான் அப்படியே இருந்து விடுகிறேன் என்பதல்ல. இன்றும் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, அவர்களுக்கு அன்பை போதிப்பதற்கு, மன்னிக்கும் பண்பை போதிப்பதற்கு, தியாகத்தின் அருமையை நற்செய்திக்காக தியாகம் செய்வதை அவர்களுக்கு கற்று தருவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். வயதாகிவிட்டதனால முடிந்து விட்டது என்பதல்ல. இன்னும் முதியோர் கொண்டாடுகிற போது நாம் இதற்காக அழைக்கப்படுகிறோம். நற்செய்தியை அறிவிப்பதற்கு நம்மையே தியாகம் செய்ய இன்று அழைக்கப்படுகிறோம். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்பதற்கு அன்பளிக்கிறோம். நம்மிடத்திலே அன்பு, தயவு, இரக்கம், உருக்கம் போன்ற நற்பண்புகளை கடவுள் இன்று பிரதிபலிப்பதற்கு விரும்புகிறார். நாம் பிரதிபலிப்பதற்கு கடவுள் அதைத்தான் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களை, இந்த ஆவிக்குரிய நன்மைகளை நம்முடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ கடவுள் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறான். கடவுள் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறான், நம்மை அர்ப்பணிப்பதற்கு. மெய் விஸ்வாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அளித்தீ. வயசாயிட்டனால அழைப்பு இல்லைங்கிறது இல்லை, வயது முதிர்ந்துவிட்டனால அழைப்பு இல்லைங்கிறது முடிந்து போச்சு, கதை முடிந்து போச்சுங்கிறதில்ல. அருமையாக அந்த பாடல் சொல்லுது, மெய் விஸ்வாச பாதையில் செல்ல மேன்மை மிகும் அழைப்பை அழைத்தீர். அன்பு, பொறுமை, ஞானம், தயவு இன்னும் கிருபை தருளும். அன்பு, பொறுமை, ஞானம், தயவு இன்னும் கிருபை தருளும். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பண்பினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். அன்பு, பொறுமை, முதியோர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அன்பு இருக்கா? எரிச்சு விடுகிறோமா வீட்டில்? தயவு இருக்கா? பொறுமை இருக்கா? எதையும் பொறுமையோடு பேசுகிறோமா? வயது ஆகிவிட்டனாலே அவன் எரிஞ்சு விடுவார் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்கிறார்களா? நிதானம் இருக்கா நம்மகிட்ட? நிதானம், கஷ்டம் இருக்க தான் செய்யுது, வேதனை உடலில் பலகீனமாக தான் இருக்குது, சோகீனமாக தான் இருக்குது. இருந்தாலும் பொறுமை, நிதானம், விவேகம், அன்பு, தயவு, இதை எல்லாவற்றையும் கடவுள் நம்மிடத்தில் இருக்கு. அதற்கு அர்ப்பணிப்பதற்கு தான் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டு காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இப்போ முதியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதை நான் ஒரு 4 காரியங்களை நான் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறோம், முதியவர்களாக இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு சுகமே இல்லை, எனக்கு பலமே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படித்தானே? கடவுள் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறவர், நான் என்னை பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி சொல்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நான் சொல்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். கடவுள் சொல்கிறார், நீங்கள் புறக்கணிக்கப்படவில்லை, நான் உன்னை சேர்த்து கொள்கிறேன். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். முதியோர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, செக்யூரிட்டி, எனக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொல்லுகிறோம். கடவுள் நான் உன்னை பாதுகாக்கிறவர், நான் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்போ எனக்கு மனபாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, மனவேதனை அதிகமாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அதிலே நான் மாய்ந்து போகிறேன் என்று சொல்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கு உன் சுமையை நீக்குகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுகிறோம், நான் தனித்து விடப்பட்டுகிறேன், என் மனைவி இறந்து போனாள். ஒரு சிலர் சொல்கிறோம், என் கணவர் இறந்து போனார், என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை, என்னை கவனிப்பாரே இல்லை என்று சொல்லுகிறோம். கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த காரியங்களை நாம் மனதில் எழுதி செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். வயது குறைந்தவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், வயது குறைந்தவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த முதியோரை சேர்த்துக்கொள்வது நமக்கு எச்சரிக்கை. முதியோருடைய வாழ்வு நமக்கு இன்று ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுதே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முதிர் வயதில் கனி தருகிறது உடனே வந்துடாது, முதிர் வயதில் தர முடியாது. அவர்கள் இளம் வயதிலே அவர்கள் அப்படி வந்திருப்பார்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை நாம் என்ன பண்ணுகிறோம், வசனங்களை சொல்வதற்கு, பாடல்களை பாடுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி தருகிறோம். நம்முடைய வாழ்வு அதுதான் சொல்கிறோம். இன்னைக்கு வாசிக்கிட்ட அந்த சங்கீதத்திலே, நாம் அந்த சங்கீதம் 92 அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்போ முதல்ல முதிர் வயதில் கனி கொடுக்கணும்னா திடீர்னு முதிர் வயதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் எல்லாம் யார், கடவுளுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். மரங்களை குறித்து தான் அங்கே சொல்லுகிறாரு. சொல்லும்போது கடவுளுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 1வது சங்கீதத்தில் அங்கே அருமையாக சொல்லியிருக்கு. 1வது சங்கீதத்தில் அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிரர் நல்ல தண்ணீர் கிடத்துல இருக்கணும். அதுதான் ஆலயத்திலே நாட்டப்பட்டு தன் காலத்திலே தனி. முதிர் வயதில் கனி கொடுக்கணும், முதிர் வயதில் தான் இல்லை, அவங்க காலகாலத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டிய கனிகளை தந்திருக்க வேண்டும். பயனுள்ள வாழ்பவர்கள் தான் முதிர் வயதிலும் அவர்கள் வாழ முடியும். எனவே இன்று வயது குறைந்தவர்களுக்கு அருமையாக கொடுக்கப்படுகிற வசனம் பிரசங்கியின் புத்தகத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 11:9. பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் கடவுள் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் போதும் என்று அறி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் விருப்பப்போடு வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனாலும் ஒன்றை ஞாபகம் வச்சுருங்க, கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இளமையிலே நன்கு வாழ்பவர்கள் தான் முதிர் வயதிலே கனி கொடுக்க முடியும். நான் கடைசியில் ஏசானவர் பார்த்து கொள்ளுகிறேன் என்றால் முடியவே முடியாது. நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்வதற்கு 12வது அதிகாரத்தில் பிரசங்கியில் அருமையாக அதைத்தான் செய்திருக்குது. 12வது அதிகாரத்தில் பிரசங்கியில் என்ன சொல்கிறதா, உன் கண் கெட்டு போகிறதுக்கு முன்னே நீ உன் கடவுளை நினை. 2வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. பிரசங்கியில் 2, சூரியனும் வெளிச்சனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன். அவங்கெல்லாம் அந்தகாரப்படலை, உங்க கண்ணு தான் கெட்டு போகுது. பிரசங்கியில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. சூரியனும் நட்சத்திரங்களும் சந்திரனும் இருளடைந்து போகாததற்கு முன்னே நீ கடவுளை நினை என்று சொல்லுது. அதுதான் இருளடைஞ்சு போதா? இல்லை, அது அப்படிதான் இருக்குது. உன் கண் இருளடைந்து போறதற்கு முன்னே நீ கடவுளை நினை என்று அங்கே சொல்கிறது பார்க்கிறோம். வசனம் 4a என்ன சொல்கிறது, உன் காது கேட்காம போறதுக்கு முன்னாடியே நீ கடவுளை நினை. வசனம் 4a என்ன சொல்கிறது, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால், கிரைண்டர் மிஷின் ஓடுது, அது சத்தம் குறைஞ்சு போச்சா? போகலை. உங்க காது கேட்கவில்லை, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால்னா என்ன அர்த்தம், உங்க காது கேட்கல. உன் காது கேட்காது போறதுக்கு முன்னாடி கடவுளை நினை என்று. ஒரு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாய். காது கேட்க மாட்டேங்குதான், ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது.
தூங்கி கொண்டிருக்கும் ஒரு குருவி சத்தம் போட்டால் கூட திடீர்னு நான் முழித்துக் கொள்கிறேன், எனக்கு தூக்கமே வரவில்லை என்று சொல்கிறோம். அந்த நிலைமை வராததற்கு முன்னே நீ கடவுளை நினை என்று வேதம் சொல்கிறது. வசனம் 5 பலகீனம், கைவலி, கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி வராததற்கு முன் முதலே கடவுளை நினைத்துக்கொள், அப்பதான் நீ முதிர்வதிலே கனிதர முடியும் என்று சொல்கிறது. வசனம் 7 என்ன சொல்கிறது? உன் சாவு உனக்கு வருவதற்கு முன்னே உன் இள வயதிலே கடவுளை நினை என்று சொல்கிறது. எவ்வளவு அருமையா! இந்த காரியங்களை இன்று நாம் வயது குறைந்த நிலைமையிலே கடைபிடிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதியோரை நினைத்து கொள்வோம், அவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை நம் குடும்பத்திலே திருச்சபையிலே தருவோம். அவர்கள் முடிந்து போனவர்கள் அல்ல, அவர்கள் இன்றும் வாழ்பவர்கள், நமக்கு பிரயோஜனமான வாழ்வு வாழக்கூடியவர்கள், நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் நினைத்து அவர்களை போற்றி அணைத்து கொள்வதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அதோடு நம்மையே நாம் பரிசோதித்து அறிவதற்கும் இன்று அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.